நண்பர்களே, இது பெண்களுக்கான ஒரு ஜாக்பாட் நியூஸ்ன்னு தான் சொல்ல முடியும். மகளிர் உரிமை தொகையை வந்து கண்டிப்பா உயர்த்த போறதா வர்ற பிப்ரவரியிலேருந்தே உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கறதுக்கு முடிவுகள் செஞ்சிருக்காங்க. அதுபடி என்ன நடந்திருக்கு, என்ன சொல்லியிருக்காரு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் வழங்கி வரும் 1000 மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்குவதற்கான அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாளில் வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது. அதுதாங்க இதுக்கு முன்னாடியே வந்து கர்நாடகாவிலையும் 2000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரியிலையும் வர்ற பிப்ரவரியிலிருந்து வந்து 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறாங்க. அதுக்கான அரசாணை வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் அதை பற்றியான எந்த ஒரு டீட்டெயிலையும் கொடுக்காம இருக்காங்க. இதில் என்ன நடந்திருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, சட்டப்பேரவை தேர்தல் வேறு வரப்போகுது. இப்போது எப்படியும் வந்து மே மாதம் வந்து எலெக்ஷன் நடக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம ஐயா எடப்பாடி அவரும் வந்து 2000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கையாகவே கொடுத்துருக்காரு. அவர் என்ன தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறது, நம்ம இப்போவே 2000 ரூபாயை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக அரசாங்கம் வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா அமைச்சர் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அரசு திட்டம் உள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி இந்த திட்ட உயர்வு குறித்து சூசகமாக தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அமைச்சரும் இந்த முடிவை வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொங்கலுக்கு வந்து என்னவென்று விரைவில் தெரிய வரும் என்றும் அமைச்சரின் இந்த பேச்சு மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்தது என்பது ஏறக்குறைய உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைந்துள்ளது. இருப்பினும் அமைச்சர் வேறு எதுவும் புதிய திட்டத்தை பற்றி சொன்னாரா என்பது உறுதியாக தெரியவில்லை. தமிழகத்தில் இன்னும் சில மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. கடந்த தேர்தலில் திமுக வெற்றிக்கு மகளிர் உரிமை தொகை வாக்குறுதி மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. அதே மாதிரி தான் இப்போ வர எலெக்ஷன்லேயே வந்து ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக 1500லேருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. வர பிப்ரவரியிலிருந்து அவங்களுக்கு 7ஆம் தேதியிலே வந்து அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அதே போல் தான் நம்ம தமிழகத்துலேயும் வந்து எப்போவுமே 15ஆம் தேதி ஆச்சுன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்து வரவு வைக்கப்படும். முதல்ல வந்திருந்தது வந்து 1,13,00,000 பேருக்கு தான் இந்த தொகை வந்துட்டு இருந்தது. 2ஆம் கட்டமாக 16,94,000 பயனாளர்கள் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் மொத்தம் இப்போது 1,30,00,000 பேருக்கு வந்து இந்த உதவித்தொகை வந்திருக்கு. இதை 2000 உயர்த்துறது தான் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே வந்திருக்கு. தற்போது அது 2000 உயர்ந்தால் அது தங்களின் பொருளாதார சுமையை மேலும் குறைக்கும் என்று பெண்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து 2000 ரூபாய் உயரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.